ஒரு வழி ஆயிட்டான். நம்ம மருந்தோட வேலை அது. கேட்டா நம்ம சோமோபதியை பத்தி நீ என்ன நினைக்கிற? சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? அடுத்தபடியா உங்க கையால ஒரு வழி ஆக வேண்டிய நான் தாங்க. உடா பைத்தியக்காரா, அன்னைக்கே சொன்னேன் மாட்டேன்ட்டு ஓடின. இப்ப துணிஞ்சிட்டேங்க. என் உடம்புல நீங்க இப்ப பூந்து விடாது. அப்படி வா வலிக்கு. உன் உடம்புக்கு என்ன? ஏக்கா நான் நிக்கிறா உட்கார்ந்து இருக்கிறேன். அட பாவி, விளையாடுறியா? நிக்கிற சரியா? தெரியல, நின்னா தெரியல, உட்கார்ந்தா தெரியல, பார்த்தா தெரியல, பேசுறா தெரியல. ஆனா ஒண்ணுதான் தெரியுது. என்ன அது ஒண்ணு? பொண்ணு. எங்க? இங்க. பொண்ணா? பொண்ணா? ஐயோ, உங்கள மாதிரியே ஒரு பொண்ணு. நீ சமைச்சுக்கிட்டா? ஐயோ, உங்க பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு. உங்கள மாதிரியே அந்த பொண்ணு கூட அப்ப என்ன மாதிரி ஒரு பையன் பின்னாலே சுத்திட்டு இருக்குது. அவனே சுத்திட்டு இருக்காளா? ஆனா எனக்குத்தான் அவன் பக்கம் மனசு திரும்ப மாட்டேங்குது. ஓ மனசா? ஏன் சார், அவன் பக்கம் என் மனசு திரும்பறதுக்கு உங்ககிட்ட வசி மருந்து கிடைக்குமா? இருக்கு, கொடுக்குறேன். அவ யாரு? என்ன ஊரை சொன்னாலும் பேரை சொல்லுவா? ஊரை சொல்லி இல்ல. எந்த ஊரு? இதே ஊரு தான். தெருவே? இதே தெரு. வீட்டு நம்பரு? வெள்ளை அடிச்சுட்டானுங்க பொங்கலுக்கு. என்ன சுவாண்டி பாக்க சொல்றியா? இதுதான் நல்ல சந்தர்ப்பம். டேய், இந்த மரக்கடிக்கிற இன்ஜெக்ஷனை கொண்டா. என்னங்க கையை விட்டுட்டு தலையில போடுறீங்க? கையில போட்டா தலைக்கு வர ரொம்ப நேரம் ஆகும், அதனால தலையிலேயே போடுறேன். போடுங்க, அவன் தலை தானே. அட பாவி, இத போட்டு மறக்கவே மாட்டானே. என்ன பழைய மாதிரி நிக்கிறான்? பாத்தீங்களா? என்ன அப்படி பிரமிச்சு போய் பாக்குறீங்க? என்ன உங்களுக்கு தான் நானும் சோமதான செலக்ட் பண்ணோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் கச்சரா. ஏன் வெளிநாட்டு துணின்னு பயப்படுறீங்களா? ஒவ்வொன்னும் நம்ம நாட்டு துணிதான். நம்ம நாட்டிலயும் என்ன அழகா செய்ய ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? நாளையில இருந்து நாம எல்லாம் டோர ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தினம் ஜாலியா வாக்கிங் போய் வரணும். தோமஸ் சார் உத்தரவு. உங்களுடைய அன்புக்கு அருகதை இல்லாதவர், நல்லவங்களோட வாழ முடியாதவர், என்னையும் உங்களோட இழைச்சே பேசுறீங்க காஞ்சா. நீங்க எப்பவும் பிரிச்சே பேசுறீங்களே ராஜா. என்ன மன்னிச்சு, நான் ஒரு ஆயுள் கை, வீணான ஆசைக்கு இடம் தந்துட்டேன். தூய்மையான இதயத்தில் சலனத்தை ஏற்படுத்த நான் விரும்பல. சலனம் இனிமேதான் உண்டாக போகுது ராஜா. இத்தனை நாள் என் இதயத்தில் மறைச்சு வச்சிருந்த ஒரு பெரிய உண்மை இப்ப உங்ககிட்ட சொல்றேன். அந்நிய ஆட்சியின் அடி உதைகளுக்கெல்லாம் அஞ்சாத தியாகசீலரா உங்களை என்னைக்கு கண்டேனோ அன்னைக்கு அந்த சலனம் என் இதயத்துல ஏற்பட்டு போச்சு. காஞ்சனா, காஞ்சனா, நீயே என்ன வச்சுக்கிட்டு இருந்தியா? நினைவு வச்சுக்கிட்டு இருந்தியா நான் கேக்குறீங்க? அன்னைக்கு போலீஸ் லாரி உங்களை ஏத்திக்கிட்டு போகும்போது ஒரு முறை என்ன திரும்பி பார்க்க மாட்டீங்களா? அந்த பாழம் சீம ஜவுளி கடைக்குள்ள நான் போறேன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் தவிப்பேன். அப்பா, அன்னைக்கு கண்ட அந்த முகத்தை வெகுகால ஓயாம தேடிக்கிட்டு இருந்தேன். கார்ல போகும்போதும், கடற்கரையில உலாவும் போதும், ரயில்ல பிரயாணம் செய்யும் போதும், நாடகம் சினிமா தியேட்டர்களிலேயும் என்னுடைய கண்கள் சுழன்று சதா அந்த முகத்தை தேடிக்கிட்டு இருக்கும். எங்கேயாவது சில வாலிபர்கள் நின்றுகிட்டு இருந்தா வெக்கத்தை விட்டு திருட்டுத்தனமா என் பார்வையை அந்த பக்கம் செலுத்துவேன். அவங்க மத்தியில அந்த இளைஞர் இருக்கானான்னு பார்க்க. ஆனா என்னுடைய கண்கள்ல அந்த முகம் தென்படவே இல்லை. நாளாக நான் நிராசை அடைஞ்சேன். கனிவு ததும்பும் கண்களும் சோகம் தவழ்ந்த புன்னகையும் கொண்ட இந்த அழகு முகத்தை இந்த ஜென்மத்துல நான் பார்க்க போறதில்லைன்னு முடிவு கட்டிட்டேன். சட்டப்படிப்பிலையும் வக்கீல் தொழிலும் கவனத்தை செலுத்தி இத முகத்தை மறக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன்.
யார் நீ? செஞ்சு பொழுது கூப்பிடாதீங்க. ஏன்? உங்களுக்கே தெரியாதா? ஓஹோ, கொலை செய்ய வந்தவனை பிடிக்க போலீஸ கூப்பிட்டா எங்கே கொலை செஞ்சவன் பிடிபட்டுடுவானு பயப்படுறிய? எப்படி வேணாலும் இருக்கட்டும், அமைதியை கெடுத்துறாதீங்க. காஞ்சனா, புயலுக்கு பின்னால ஏற்பட அமைதியினால ஆபத்துல, ஆனா இப்ப நீ காண நினைக்கிற அமைதி புயலுக்கு முன்னால உள்ள அமைதி நிலைக்காது. அது எப்படியோ. பிளீஸ். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். என்னடா அது, கொஞ்ச நாள திடீர்னு போன் பண்ணி அடிச்சு கட்டாய் போகுது. ஊட்டில கொடி கட்டி பிறக்கிற ஏன் பங்களாரு நடு ராத்திரியில ஒருத்தன் கொலை செய்ய வந்தான்னா என்னால நம்பவே முடியலையே. ஆமா, உனக்கு யாராவது விரோதி இருக்காங்களா? இந்த உலகத்துல எனக்கு விரோதின்னு யாருமே கிடையாது. இவங்க அண்ணனை தவிர நிச்சயமா அவர் செஞ்சிருக்க மாட்டார். இதுலதான் ஏதோ மர்மம் இருக்கு. இப்ப உங்களை கொல்ல வந்தவனுக்கும் நீங்க தண்டிக்கப்பட்ட கேஸ் நிஜமா கொலை செஞ்சவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி? நீங்க ஜெயில இருந்த வரைக்கும் உண்மை கொலையாளி பயம் இல்லாம இருந்திருப்பான். நீங்க தப்பி வந்ததும் பயப்படுறான், உங்க மூலமா உண்மை வெளிப்பட்டுடுமோன்னு. அதனாலதான் உங்களை கொல்லணும்னு முயற்சிக்கிறேன். காஞ்சனா, நீ வக்கீல் தான், நான் ஒத்துக்கிறேன். நீ சந்தேகப்படுறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் காஞ்சனா. நீ சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு புது தெம்பே ஏற்பட்டுடுச்சு. இங்க கொலை செய்ய வந்தவங்கள நிச்சயம் விட மாட்டேன். அதுக்கு என்ன வழி? என்ன வேண்டாளி, சக்கரையை தேடி எறும்பு வர்ற மாதிரி பழையபடி இந்த பசங்க பரத்தான் போறாங்க. அவங்களை ஜாக்கிரதையா இருந்து புடிச்சுக்கணும். கரெக்ட் சார், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் இனி வாழ போறேன், நிச்சயம் அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். குட் மார்னிங் பேபி. ஓ, அது சரி, விருந்தாளியா வந்தா உடனே போயிடணும். அதிக நாள் செஞ்சிட்டேன் பாரு. முந்தையெல்லாம் காத்து கொண்டாந்து குடிப்பீங்க, பின்ன வந்து வாங்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. எடுத்துக்கலையா? அது சரி பேபி, நேற்று ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா? என்ன விஷயம்? அதான, நீயும் உங்க அப்பா சரியான தூங்க மூஞ்சி ஆச்சே. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி என்ன பெரிய விஷயம் நடந்ததா? பேபி, மெட்ராஸ் தான் மோசம். தீபாவளிக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே பட்டாசு வெடிப்பாங்கன்னு பார்த்தா ஊட்டி இன்னும் மோசமா இருக்கு. ஏன்? 6 மாசத்துக்கு முன்னாடியே வெடிக்க ஆரம்பிச்சுட்டான். நேற்று ராத்திரி சரியா 12 மணி இருக்கும், எவனோ ஒரு பையன் திடீர்னு பட்டாருன்னு ஒரு வெடி. அதுக்கப்புறம் தொடர்ந்து ராத்திரி பூரா படார் தூங்க விடலையே. அப்போ ராத்திரி பூரா எல்லா வெளிச்சத்தையும் கேட்டுக்கிட்டு தூங்காம இருந்தியா? நான் என்ன முட்டாளா? ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ஆத்மநாதனுடைய பர்சனல் கிளார்க்கு சும்மா இருப்பானா? முதல் வெடி சத்தம் கேட்ட உடனே பாத்தியா, பஞ்சு எடுத்து காதல் அடைச்சுக்கிட்டேன், போர்வை எடுத்து இழுத்து போத்தி பட்டுட்டேன். அவ்வளவுதான். காலம்பர வரைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது. சரி, உனக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறது நல்லதுதான். ஆமா, உங்க அப்பா வழக்கமா எத்தனை மணிக்கு வாக்கிங் போறாரு? காபி சாப்பிட்டு ஏதாவது வேலை இருந்தா போய் பார். இன்னும் வர மரியாதை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மதிச்சு பேசுறேன்ல, பதில் சொன்னா ஏன் பேசாம இருக்க? ஓஹோ, பஞ்சு அடிச்சுக்கிட்டா ராத்திரி அடிச்ச மாதிரி. அதான் ஒண்ணும் கேட்க போல் இருக்கு. ஏதாவது சொன்னியா? வர்றேன். சுத்த கையால உங்க 2 பேர் கைகளை சுத்தா ஒரு மூட்டையை சுமந்து புல்லைங்க. நானும் முழு முயற்சி பண்ணணும். புல் மாதிரி முற்றாயிரம் இந்த மாதிரி சொல்ல வைக்க மாட்டேன். துப்பாக்கி இருக்கிறத உபயோகப்படுத்த கூடாது. சுட்டா யாராவது முடிச்சு கொள்வாங்களோ தான். ஆனா நான் விடல, சுட்ட ஒரு சான்ஸ். அவன் பிணத்தோட வந்து அவன் பிணைங்க வந்து சேரணும். இல்ல உங்க 2 பேரையும் நான் பணமாக்கிடுவேன். ஜாகிரதை. அந்த பையன் ஏற்கனவே போலீஸுக்கு பயந்துகிட்டு சாகாம செத்து கிடக்கிறான். அதுக்கு இடையில இவரு ஏன் அவனை கொலை சொல்றாரு? நமக்கு அதுக்கிட அந்த பிரச்சனை. கொல்ல வேண்டியதா? சரி வா. இப்ப ராஜா மாதிரி இருக்கு. எந்த போலீஸுக்காரனும் சந்தேகப்பட மாட்டான். அப்படி சந்தேகப்பட்டாலும் என் மருமகன்னு சொல்லிவிடும். ஆமாடா, காஞ்சனா என் 10 மகன், ராஜா என் 10 மருமகன்.
அப்ப பேபி செகண்ட். அப்ப நானும் செகண்ட். இலை வாங்க போல. அன்பதற்கு இரு கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு, கால் படைத்தான் நெருங்கி வண்ணக்காலை படைத்தான் நீ ரசிப்பதற்கு, கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு, இரு கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு, கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு, வண்ணக்காலை படைத்தான் நீ ரசிப்பதற்கு. ஒன்றினிலே ஒன்றாக இருப்பதற்கு, இங்கு ஒருவருக்குள் ஒருவருக்கு, தென்றலிலே பருவம் துடிப்பதற்கு, தென்றலிலே பருவம் துடிப்பதற்கு, நம்மை சேர்த்து வைத்தான் உலகை மறப்பன், கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு, இரு கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு, கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு, வண்ணக்காலை படைத்தான் நீ ரசிப்பதற்கு. நானும் வைத்தான் பெண்மை நடிப்பதற்கு, அந்த நாடகத்தில் பாடம் படிப்பதற்கு, நானும் வைத்தான் பெண்மை நடிப்பதற்கு, அந்த நாடகத்தில் பாடம் படிப்பதற்கு, மானவைதான் வாழ்வை மதிப்பதற்கு, மானவைதான் வாழ்வை மதிப்பதற்கு, நெஞ்சை மறைத்து வைத்தான் தினமும் கொதிப்பதற்கு, கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு, இரு கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு, கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு, வண்ண கலை படைத்தான் நான் ரசிப்பதற்கு. ஏக்கம் வைத்தான் தனியே இருப்பவர்க்கு, பேரின்பம் வைத்தான் இணைந்து நடப்பவர்க்கு, தேக்கி வைத்தான் நதியை தடுப்பதற்கு, தேக்கி வைத்தான் நதியை தடுப்பதற்கு, மடை திறந்து வைத்தான் கரையை உடைப்பதற்கு, கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு, இரு கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு, கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு, வண்ணக்கலை படைத்தான் நீ ரசிப்பதற்கு. இன்னுமா யோகத்தை பார்த்து முடியல? உங்களை தான் கேட்கிற ராஜா, இன்னும் பார்த்து முடியலையான்னு. நான் உன்னை பார்க்கலையே. அப்படின்னா வேற யாரு பாக்குறீங்க? அன்றன்று சீமை துணிக்கரை முன்னால் சீறியதே ஒரு பெண் புலி, அதன் முகத்தை தான் பார்க்கிறேன். அந்த முகம் தெரியுதா? இல்ல காஞ்சனா, ரத்தம் சிந்தியபடி நான் போலீஸ் லாரியை தூக்கி செல்லப்பட்ட போது கடையின் படியேறிய பாவை நின்று திரும்பி என்னை கண நேரம் பார்த்தாளே, அந்த முகம் இன்னும் பன்மடங்கு ஒளியுடன் தெரிகிறது. ஐயோ, என்னுடைய அரக்கத்தனத்தை குத்தி காட்டி கொல்லாம கொள்றீங்க. மறப்பதா? அந்த சம்பவம் தானே எனக்கு உன்னை தந்தது. அது எப்படி மறக்க முடியும்? மறக்காவிட்டால் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டே இருங்கள். கண்ணீராயிடு.
நிலவிலிருந்து தேன் சுட்டுவது போல பார்ப்பதற்கே ஒரு தனிச்சுவர். நீ அழும்போதும் உன் அழகு ஒரு அலாதி காஞ்சனா. சரி, அப்படி சரி. போங்கள், அழுகையும் சிரிப்பும் அணைப்பும் அதன் பலனும் போல. வேண்டியது உன் உயிர் இல்ல, அவன் உயிர். விலகி போ.